இப்போ நடிகர் விஜயுடைய மனைவி வந்து டிசம்பர் மாசமே மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு. அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்துல விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்ல அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாரா இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. ஒவ்வொரு முறையும் மக்கள் சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்கிற மாதிரி பார்க்கலாமா? அண்ணா, எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரையல் பை ஃபயருங்கண்ணா. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்தது தான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும்பொழுதே இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்துதான் போகணும், தாண்டித்தான் போகணும். இதை தாண்டித்தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியாக நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம். நான் கையை தூக்கி காட்டினா 1 லட்சம் பேர் எனக்கு வந்து ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டதுதான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர், பிரஷர்ல தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. என்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் கிடையாது.